நோவா தன் மனைவியை குறித்த நல்ல அபிப்பிராயம் இருந்தது. உலகத்திலே அந்த நாட்கள்ல எல்லா பெண்களும் சீர்கட்டு இருந்தாலும் அவனுடைய விசுவாசம், கர்த்தர் எனக்கு நல்ல பெண்ணை கொடுத்திருக்கிறார், கரங்களை உயர்த்தி. உலகமே விசனப்படுற அளவுக்கு பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நாட்களிலே நோவாவும் அவனுடைய மனைவியும் அங்கே உத்தமமாய் வாழ காரணம், முதல் காரணம் தன் மனைவியை அவன் உத்தமி என்று அவன் நம்பினான். நல்ல அபிப்பிராயம். சந்தேகம் ரொம்ப அது நல்ல கெட்ட அபிப்பிராயத்தை உண்டாக்கி விடும். சபையில் இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் மேல் முதலாவது பெற்றோர்கள் சந்தேகப்படாதீங்க, அது கெட்ட அபிப்பிராயத்தை உண்டாக்கிடும். குடும்பம்னா இப்படிதான் வாழணுன்ற சத்தியத்தின் அடிப்படையில் நான் பேசுகிறேன். ஏன் அன்றைக்கு நோவாவின் குடும்பம் சிதறாமல் இருந்தது? காரணம், அவன் தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் நல்ல அபிப்பிராயத்தில் வளர்த்தான். தன் பிள்ளைகளை குறித்த ஒரு சந்தேகமும் இல்லை. நோவா தன் பிள்ளைகளை வீட்டோடவே வச்சிருந்தான், வெளியே யாரோட பழக விடலன்னு இல்லை. அவன் பிள்ளைகளை வெளியே போயிருப்பாங்க, ஆனா ஒரு நாளும் அவன் பிள்ளைகள் ஒரு நாளும் கெட்டு போகலை, சீர்கடலை. காரணம், நோவா தன் பிள்ளைகளை குறித்த நல்ல அபிப்பிராயம் இருந்தது. தேவன் அதை அப்படியே ஆசீர்வதித்தார். கரங்களை உயர்த்தி. விசுவாசம்ன்றத வெறும் நல்லதுக்கு மாத்திரம் இல்லை. பிசாசு சில நேரத்தில் நம்முடைய அவநம்பிக்கையும் அவன் எடுத்து சில நேரத்தில் அவன் சாத்தியமாக்கி விடுகிறான். எப்படி விசுவாசத்தை எடுத்து கர்த்தர் அதை சாத்தியமாக்குறாரோ, அப்படியே நமக்குள்ள வர்ற பயம், சந்தேகம் இதெல்லாம் பிசாசு எடுத்து அதை சாத்தியமாக்கி விடுவான். தயவு செய்து இதை புரிஞ்சுக்குங்க. விசுவாசத்துக்கு எவ்வளவு வேதத்தின் அடிப்படையில் நம்ம முக்கியத்துவப்படுத்துகிறோமோ, அதே போல இந்த பயத்தையும் சந்தேகத்தையும் நீங்கள் என்ன செய்யுங்க, அதை விடுவதற்கு நீங்கள் அதிக முக்கியத்துவப்படுத்துங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே இங்கே பார்க்கிறோம், முதலாவது நீதிமான் உத்தமன் என்று பிள்ளைகளிடத்தில் நல்ல அபிப்பிராயத்தை நோவாவுடைய மனைவி உண்டாக்கினால், ஆகவே பிள்ளைகள் அதை கேட்டு தன் தகப்பனும் தன் தாயும் நோவாவுக்கு என்ன செய்தார்கள்? அடங்கி அவர்கள் வாழ்ந்தார்கள். அடங்கி வாழ்ந்தார்கள். நோவாவோட அந்த குடும்பம் வாழ்ந்தது. காரணம், நான் சொல்லுகிறேன், ஒருவருக்கொருவர் நல்ல அபிப்பிராயம் இருந்தது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா.